வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லைனா இந்த ஷேர் மார்க்கெட் இதை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு அதிக அளவில் ஒரு தெளிவு இருக்காது. இப்படியெல்லாம் இருக்குன்றதே ஒரு சில பேருக்கு தெரியாது. டக்குன்னு எதில் ஒன்றுத்தில் பணம் போட்டு அதிக பணம் எடுத்துடலாம்னு நம்பிக்கையில் பணத்தை இழந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு தனியார் நிறுவனம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு தொகை கொடுங்க, நாங்கள் அதை ரெட்டிப்பாக்கி தரோம், டபுளிங் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. காவல்துறை இப்போ நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது பற்றியும் ஜென்ரலாக இந்த ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம பேச போகிற நிகழ்ச்சியில் பேசலாம். மாதவன் கூட. வணக்கம் மாதவன். வணக்கம் கார்த்திக். நீங்கள் எதுவும் பணம் போட்டிருந்தீங்களா? சோகமாக உட்காந்துருக்கீங்க. இது பற்றி அதிகம் தெரிஞ்ச ஒரு ஆள் நீங்கள் தான் அப்படின்றதுனால உங்ககிட்ட அதை பற்றி பேசணும்னு நினைச்சேன் நான். முதல் விஷயம், இந்த பங்குச்சந்தையெல்லாம் நம்ம நிபுணர் கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச சில தகவல்களை மக்கள்கிட்ட நம்ம தெரிவிக்கிறோமே தவிர, அவங்கவுங்க தனிப்பட்ட பங்குச்சந்தை தொடர்பான தகவல்களுக்கு அவங்க ஒன்று படித்து தெரிஞ்சுக்கணும், இல்லைனா தங்களுக்கு உரித்தான ஒரு ஏஜென்சியை நாடலாம். எதையும் என் பேச்சை நம்பி போட்டு ஏன் கடைசியில் இப்படிக்குன்னு போட்டு என் பேரை எழுதிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்ல வரேன். இன்னொன்று, பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்க அது குறித்த நிறையா படிக்க வேண்டியிருக்கு. பேசிக்ஸ் ஃபண்டமெண்டலில் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்காக நிறுவனங்கள் இருக்காங்க. ஸோ அவங்களில் யார் ட்ரஸ்டான நிறுவனம் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட அட்வைஸை வாங்கிக்கிட்டு அதை பண்ணலாம். இல்லை அப்படி ஒரு நிறுவனத்தை பேச போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்களில் இப்படியான நிறுவனங்கள் இருக்கத்தானே செய்யுது. நடுவில் குறுக்க வந்துடுறாங்க. இன்னொன்று, இந்த ஷார்ட் டேர்மில் நிறைய பணம் சம்பாதிக்கணும், பர்ஸில் கொடுத்த பணத்தை கொடுத்துட்டு சாக்கில் அள்ளிட்டு போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த கம்பெனியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 to 10% வரைக்கும் நாங்கள் வட்டி மாதிரி கொடுப்போம். ஷேர் மார்க்கெட்லேருந்து யார் வட்டி கொடுக்குறாங்கலாம் தெரியல. அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பி அவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கொண்டு எம்எல்ஏ மாதிரி சேர்த்து விட்ருக்காங்க. இங்கே கொடுங்க 10 to 15% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ ஒரே நேரத்தில் எல்லாமே க்ளோஸ்ட் ஆன உடனே ஒரு பீதி ஆயிடுச்சு. அது தரப்பாக இந்த பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ விரைவில் பணங்கள் மீட்கப்படும் அப்படின்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம கம்பெனின்னு சொல்லும்போது செய்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டுறேன் நான். சென்னையில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்ற பேரில் இயங்கிட்டு வராங்க. அவங்க நான் சொன்ன மாதிரி தான் மணி டபுளிங் பண்ணி தரேன், உங்களுடைய ஃபண்டை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ரெட்டிப்பாக்கி தரேன்ற மாதிரி நிறைய ப்ராமிசஸ் கொடுத்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பலர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா நான் ஹவாலாவில் போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லி பொதுவாக இருக்கவங்களுக்கு புரியாத வார்த்தைகள் நிறைய பிரயோகப்படுத்தி கடைசியில் இப்போது ஹவாலாவில் போடலவங்க பெரிய நாமத்தை போட்டிருக்காங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் முதல்ல சொன்னது படிக்கணும் அப்படின்னீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான காலேஜஸ் இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த ட்ரேட் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இதை பற்றி படிக்கணும்னா எங்கே படிக்கிறது, எந்த மெட்டீரியலை ரெஃபர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? இப்போ நம்ம காலேஜில் படிக்கிறதே வேலைக்கு போகும்போது யூஸ் பண்ணுறது இல்லைல்ல. சரி, இப்போது காலேஜில் என்ன தான் நம்ம ஐடி படிக்கிறோம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோன்னா கூட ப்ரோக்ராமிங்ஸ்லாம் தனியாக தானே கற்றுக்குறோம். இது அப்ளிகபிள்னு தேவைப்படுதோ அதை தனியான ட்ரைனிங் சென்டர் இருக்குது. இதை கற்றுக் கொடுக்கறதுக்குனே நிறைய கோர்சஸ்லாம் அவைலபிள் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. டேரெக்டாக வச்சு கிளாஸ் மாதிரி வச்சு சொல்லி கொடுக்குறாங்க மாதிரி சொல்கிறீங்களா? ட்ரைனிங். ஆமாம், ட்ரேடிங் ஒர்க் ஷாப் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் கற்றுக்கிறதுக்கு அது எல்லாமே என்னென்னா நம்மளோட ஒரு முயற்சியினோட ஒரு பகுதியாக தான் இருக்க முடியும். ஒரு நாள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாம், என்னென்ன இருக்குன்னு ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் லேர்னிங் நிறைய புத்தகங்கள் இருக்குது, தமிழ்லேயே நிறைய புத்தகங்கள் இருக்குது. பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் செய்கிறது எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன பங்குகளை தேர்ந்தெடுக்கணும், என்ன மாதிரியான அனாலிசிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே நம்மளோட ஒரு சுய தேடல் மூலமாக ஈஸியாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதோட பலனை அனுபவிக்கணும்னு போகிறவங்க தான் இப்படியான ஒரு வலையில் மாட்டிக்கிறாங்க, ஈஸியாக மாட்டிடுறாங்க. இப்போ நம்ம சூஸ் பண்ணுற ஆன்லைன் கோர்ஸாக இருக்கட்டும், புத்தகமாக இருக்கட்டும், இல்லை ட்ரைனிங் சென்டராக இருக்கட்டும், அதுவுமே எந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு சோர்ஸ்ன்றதை நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? இவங்க பொதுவாக மார்க்கெட்டை அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 5 to 10% நாங்கள் வட்டி கொடுப்போம், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவே அப்படிலாம் கொடுப்பாராங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் எப்போவுமே ஒரு ஹைலி வெலட்டபிளான ஒரு ஸ்பேஸ். அது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நாளைக்கு இப்படி இருக்குமாங்கிறது தெரியாது. ஒரு ரத்த கலரியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட செர்டன் பீரியடுக்கு, அதுக்கப்புறம் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு நீண்ட கால நோக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் கை கொடுக்கும். ஓகே. இப்போ முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்கினா ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தோட பங்குகளை வாங்குறாங்க, பல செக்டார்ஸ் அது ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்துக்கு கடன் எவ்வளோ இருக்குது, அந்த நிறுவனம் எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அந்த பங்கை வாங்கணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கிட்டு
அவதிப்படுற மக்கள் வந்து ரொம்ப அதிகம் பேர். ஓகே, நீங்கள் கத்தி படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துருக்கேனே. ஒரு வரியில் வந்து கம்யூனிசம்னா என்னன்னு விஜய் அதில் சொல்லுவார்ல, இந்த மாதிரி ஒரு வரியில் சிம்பிளாக ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் வந்து இட்லி மாதிரி கதையெல்லாம் சொல்ல முடியாது. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது என்ன, இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது. உங்ககிட்ட பத்தாத அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்கிட்ட இருந்து ஒரு கடனாக வந்து அமௌண்ட்டை வாங்குறீங்க. உங்களுக்கு வர லாபத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க. இதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் வந்து ஷேர் மார்க்கெட். ஓகே, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து பப்ளிக்கிட்ட இருந்து ஷேர்ஸாக வந்து வாங்குறாங்க. அது மூலமாக வந்து அந்த கம்பெனி ரன் ஆகுது. ரன் ஆகிட்டு அந்த ஒவ்வொரு காலாண்டுக்கும் அந்த கம்பெனி அடைகிற லாபத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து டிவிடெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா மாட்டாங்க. லாபத்தில் இயங்கக்கூடிய கம்பெனிகள் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனி வந்து ட்ரஸ்டபுளா, இவங்களை நம்பி நம்ம வாங்கலாமா அப்படிங்கிறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அடிப்படையான வந்து ஒரு நிறுவனத்தை வந்து தர பகுப்பாய்வு செய்கிறது. இது வந்து மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாங்க, அவங்களோட ஒட்டுமொத்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, மார்க்கெட்டில் எவ்வளோ ஷேர்ஸை விற்றுருக்குறாங்க, இது வரைக்கும் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி பல செக்டர்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ட் அனாலிசிஸ் இருக்குது, கேண்டில் அனாலிசிஸ் இருக்குது, இந்த மாதிரி பல இதெல்லாம் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்பர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் கோர்ஸ் மாதிரி தான் படிக்கணும். அப்படி இல்லாமல் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து லாங் டேர்முக்கு வந்து வாங்கி வைக்கலாம். இட்லி டெஃபினிஷனே இவ்வளோ பெருசாக இது கொஞ்சம் பெரிய இட்லி. அப்போ சின்ன டெஃபினிஷன் இது வந்து இந்த காட்ஸில்லா தோசை மாதிரி இருக்கு. இல்லை, இது சொல்லப்போனால் இந்த மாதிரி இட்லி மாதிரி சின்னதாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சி போய் அந்த பொரியல சிக்கிறவங்க நிறைய பேர் இல்லை வடை உள்ள அப்படி வந்து கிராஸ் பண்ணியிருந்தது. இப்போ ஷேர் மார்க்கெட் பற்றி சொன்னீங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை என்ன டிஃப்ரென்ஸு? ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் புதுசாக நான் வந்து உங்களோட ஷேரை வந்து வெளில கொண்டு வர்றீங்க அப்படின்னா அது வந்து ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆர்டர். அதை வந்து குறிப்பிட்ட சில பேர் வந்து டேரெக்டாக வந்து உங்ககிட்ட இருந்தே வாங்கலாம். இப்போ நான் வந்து வாங்கியிருக்கிறேன், ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இந்த பங்கை வந்து திருப்பி வந்து நாங்கள் செல் பண்ணி விற்கணும், இன்னொருத்தருக்கு விற்கணும் அப்படின்னா அப்போ ஒரு மார்க்கெட் தேவைப்படுவாங்க. அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, செகண்டரி, அது வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. டேரெக்டாக நான் கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்காமல் ஏற்கனவே வந்து இந்த நிறுவனத்தோட பங்குகள் ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க, நான் அந்த நிறுவனத்தோட பங்கு அவங்க கிட்ட இருந்து நான் வாங்குவேன். ஸோ ரெண்டுமே வந்து கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாமா, இல்லை ரெண்டும் தனித்தனி டைமில்? ஐபிஓ வந்து ஒன்ஸ் தான். ஐபிஓ வந்து ஒரு டைம் வந்து அந்த நிறுவனம் வந்து விற்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வித்துட்டாங்க அப்படின்னா அது வந்து செகண்டரி மார்க்கெட்டில் தான் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு. இல்லை, இந்த டேர்மை கேட்குறேன் நான். டேர்ம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் டேர்ம் நம்ம பேசும்போது ஒன்று தான் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ நம்ம அதுக்கான கம்பெனிஸ், ஏஜென்சிஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது. ஆன்லைனில் வந்து இப்போ ரொம்ப பயங்கர பூமிங்காக இருக்குது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் வந்து இந்த வி ஃபார் வெண்டேட்டான்னு ஒரு படம் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்களும். அந்த வெண்டேட்டா மாஸ்க் இருக்கும், அந்த மாதிரி மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறாங்க, கேமரா வச்சுட்டு நீ படித்தா ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், படிப்பு வேஸ்ட்டு, படிக்கிறத விட்டுட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண ஆரம்பி, இன்றைக்கி நீ பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ரேட் ரேஸு அப்படி, அது ஒரு பெரிய கதைங்க. அது ஒரு பேரலல் வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குல்ல இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது. ஆக்சுவலாக என்ன ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வெர்ஷன் தான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இப்போ வந்து ஒரு நாட்டோட இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை நம்பி வாங்குறீங்க, ஒரு தனியார் நிறுவனத்தோட ஸ்டாக்கை வாங்குறீங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏறும், திருப்பி வந்து சேல் பண்ணணும் வாங்குறீங்க. இதே வந்து ஒரு நாட்டோட நாணயத்து மேலே நீங்கள் வந்து பெட் கட்டுறீங்க. அது உதாரணத்துக்கு டாலர் மேலேயோ, யூரோ மேலேயோ, என் மேலேயோ நீங்கள் வந்து அது ஏறும் அப்படின்ட்டு வந்து அதை நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணுறீங்க. ஸோ அதோட மதிப்பு ஏறும்போது உங்களுக்கு இது வந்து ஏறும். ஓகே. ஸோ வந்து நீங்கள் ஒரு உள்நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டோட நாணயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது நல்ல வழி தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அதுக்கு வந்து அசாத்தியமான உழைப்பு தேவைப்படுது. இப்போது இன்னைக்கு நிலைமையிலே வந்து உலகம் ஃபுல்லாக போர் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து எங்கே அடி வாங்குவாங்க, யார் அடி வாங்குவாங்க, ட்ரம்ப் அடுத்து எத்தனை % வரி விதிக்க போகிறாருன்னே தெரியல. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு வந்து ஒரு மாயாஜால வார்த்தைகள் மாதிரி தெரியும். ஆனால் வந்து இந்த சோகால் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்படியான சில ஒரு அதீத ஆசைகளை கிளப்பி விட்டு அவனை நடுத்தரில் உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம நினச்சதுன்னா இதெல்லாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு தான். இதெல்லாம் சிம்பிளாக பேசணும், நிறைய பேர் புரிகிற மாதிரி இருந்தால். ஆனால் சிம்பிளாக பேச போய் இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு டெஃபினிஷன் தேவைப்படுது. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து சுருக்கி ஒன்றுமே இல்லை, நீங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணி இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை என்ட்ரு பண்ணி போடுங்க, ஷேர் விழுந்துரும், லாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக மொபைல் ஆப்ஸாக நிறைய தராங்க. அதில் வந்து இந்த ரெகுலேட்டரி பாடிஸால், அது ஃபாரெக்ஸாக இருக்கலாம், ஷேராக எல்லாமே ரெகுலேட்டரி பாடிஸால் ரெகுலேட் பண்ணப்பட்ட ஆப்ஸும் இருக்குது. இல்லை அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை நான் ஏற்றி டவுன்லோட் பண்ணி
பார்த்தேன் சூப்பராக இருக்குன்னு நம்ம இன்ஃப்ளூயன்சர் நண்பர்கள் சொல்கிற ஆப் இருக்குது. இவ்வளோ விஷயத்த வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பைபாஸ் பண்ணி கொடுத்துருமா? நம்பலாமா அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸை? எக்கச்சக்கமாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து அதுக்குன்னு வந்து செபி வந்து சில அப்ளிகேஷன்ஸை ஒதுக்கியிருக்கு. அவங்க தான் வந்து அப்படின்னா ஒரு ஆன்லைன் வந்து ஒரு புரோக்கரர் மாதிரி இது. இப்போ நீங்கள் முன்னாடி வாங்குறா இருந்தால் போய் பங்கு பத்திரத்தை வந்து போய் வாங்கணும் நீங்கள். அதுக்கு வந்து ஒரு முகவர் தேவைப்படுவார், ஒரு ஏஜென்ட் தேவைப்படுவார். இப்போ வந்து அதை வந்து சில அப்ளிகேஷன்ஸ் பண்ணுது. அதுக்கு சில டேரெக்டாக வந்து கூகுள் ப்ளேவோ இதுலேயே வந்து அங்கேயே வந்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா டேரெக்டாக செபியோட வந்து ஒரு ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் இருக்கிறது. தனியாக நீங்கள் ஏபிகேன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க பார்த்தீங்களா, லிங்க் மாதிரி அனுப்புறீங்களா, இந்த இதில் வந்து வெப்சைட்ல வந்து டேரெக்டாக வந்து பண்ணீங்க. அதெல்லாம் வந்து என்னைக்கா இருந்தாலும் வேட்டு வச்சு விட்டு போகிற ஒரு இது குரூப் தான். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இன்னொன்று ஆரம்பிச்சாங்க. ஜெர்மன் கம்பெனி ஒன்று வந்து இந்தியாவுக்கு சேவை பண்ண விரும்புது, அதுக்கு நீங்கள் உதவுறீங்களா? சேவை பண்ண அவங்க உதவணுமே தவிர சேவை பண்ணுறதுக்கு எதுக்கு நான் அவங்களுக்கு உதவணும்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது அப்படி ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. என்னன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து 300 ரூபாய்க்கு வந்து அதுக்கு மருந்து வாங்கிக்கங்க. நடுராத்திரில நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி நான் எதுக்கு 300 ரூபாய்க்கு நான் ஏன் போய் மருந்து வாங்கணும்? எனக்கு என்ன தேவை இருக்குது மருந்து வாங்குறதுக்கு? இல்லை வாங்கிட்டீங்கன்னா அந்த 300 ரூபா மருந்தை வந்து ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து 3 நாளையில் வந்து 900 ரூபா வரும் அப்படின்னாங்க. இது இது கேட்கும்போது ஒரு குழப்பமா இருக்குல்ல. ஏதோ என்னை பொறுத்த வரைக்கும் காசு போடுறேன் எக்ஸ்ட்ரா 3 மடங்கு வந்துருது. இன்னொன்று வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வந்து ஏழைகளுக்கு அந்த மருந்து போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து போகிற போக்கில் தெளிச்சிட்டு போகிறாங்க. நான் வந்து வேண்டாம், இது எனக்கு செட் ஆகாதுன்ட்டு விட்டுட்டேன். இதை கேட்காம வந்து நான் சொன்ன கட்டுப்பாடையும் மீறி இல்லைல்ல இந்திய சமுதாயத்துக்கு நான் உதவியே ஆகணும்னு போனவங்கலாம் பணத்தை விட்டுட்டு திருப்பி வந்தாங்க. ஓகே, அதனா ஒரு இந்த மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் வந்து இனிஷியல்ஸாக நிறைய ஆஃபரை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 300 ரூபா கட்டி 900 ரூபா வாங்கியிருக்காங்க, 900 ரூபா கட்டி 2500, இப்படி வந்து போயிட்டே போயிருக்கு. மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கொண்டு வைப்பாங்கல்ல, அன்னைக்கு அந்த ஏபிகே க்ளோஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. நம்ம பேராசையில் அமௌண்ட் ஏற்றிட்டே போவோம். அந்த 10,001க்கு அப்புறம் ஏன் எடுக்க முட்டுவார்ல, அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் நிறைய பேர் இது பண்ணாங்க. இப்போ என்னென்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த குரூப்புக்கு அட்மின் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. நீங்கள் தானே வந்து சேர்த்து விட்டீங்க, நான் ஃபேஸ்புக்கில் தானே போட்டேன், நீங்களாம் வந்து எதுக்கு வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு அவருக்கும் உள்ளே இருக்கவங்களுக்கு சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா இதில் யார் பணம் பெனிஃபிட் ஆனாங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறா? உண்மையாலுமே வந்து அப்படி ஒரு நிறுவனத்துக்கு கீழே இயங்குறோம்னு வந்து, ஆனால் அவங்க சொன்ன நிறுவனம் வந்து மிகப்பெரிய நிறுவனம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நிறுவனத்தை. அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்களா, இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு துளியளவு யோசிச்சா கூட அதை தவிர்த்துருக்கலாம். மக்களோட ஒரு அறியாமை ஒரு சைடு இருந்தால் கூட ஆசையும் ஒரு சைடு காரணமோ ஈஸியாக தூண்டி விட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸு, அது சார்ந்த ஆப்ஸ் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் இஷ்யூவை நம்ம பேசுறது காரணம் கடந்த 2-3 நாளாக அந்த தனியார் நிறுவனம் பண்ண அந்த இதுதான். ஸோ இந்த மணி டபுளிங் அப்படின்றது வந்து முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கு. சின்னதாக வந்து டைஸ் உருட்டி வச்ச பணத்தில் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து மணி டபுளிங்கிற கான்செப்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி மாடர்ன் டேஸில் நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இதை நான் உங்களுக்கு எடுத்து தந்துடுறேன், இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன்றாங்களே, இது என்ன மாதிரியான கான்செப்ட்? இப்படி இது லீகலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, இல்லை இப்படி பண்ணுற எல்லாமே இல்லீகல்? இப்போது செபி வந்து இந்தியாவில் வந்து பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் அதுதான். செபி தான் வந்து அவங்களோட அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து செபியோட அங்கீகாரம் பெற்ற வந்து ஆலோசகர் அப்படின்ட்டு அவங்க வந்து சில ஆலோசனைகளை கொடுக்கலாம். இந்த ஷேரை வாங்கலாம், இந்த ஷேருக்கு நல்ல க்ரோத் இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க இன்டர்ன் என்ன எடுத்துப்பாங்க? லைக் அவங்களுடைய கட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடும்போது அவங்களுக்கான கட் போகிற மாதிரி இவங்களுக்கும் சில சார்ஜஸ் இருக்கும். சரி, அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதை தாண்டி காமனாக வந்து சில பேர் வந்து இப்போ நீங்கள் டெலிகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேனல்ஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நான் வந்து டிப்ஸ் கொடுக்குறேன், டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் வந்து இதில் பை பண்ணுங்கள், இதை செல் பண்ணுங்கள். அவங்க வந்து அப்போ தான் புதுசாக நுழைஞ்சிருப்பாங்க. ஒரு சடனாக ஒரே சமயத்தில் கம்மி ரேட்டுக்கும் 300-400 ரூபான்றப்போ டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்னா கையில் ஒரு பரபரப்பு, ஒரு குறுகுறுப்பு இருக்கும்ல, இதுக்கு போட்டு பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காசு தான் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போடுவாங்க. இன்னொன்று என்னென்னா 2 எக்ஸ்ட்ரீம்லேயுமே வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றின தாட் இருக்குது மக்கள்கிட்ட. ஒன்று ஷேர் மார்க்கெட்னா ஃபுல்லாக வந்து போகஸு, ஃபுல்லாக வந்து ஒரு சூதாட்டம் அப்படின்னு நினைக்கிற மக்களும் இருக்காங்க. இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டை அதீதமாக நம்புறது. ஷார்ட் டேர்மில் வந்து என்னால் வந்து போட்ட பணத்தை எடுத்துட முடியும், இல்லைன்னா டபுளாக கிடைக்கும், ட்ரிபிளாக கிடைக்கும். தெரிஞ்ச ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. அந்த தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கான ஃபேஸே இருக்காது. அவர் வந்து ஒரு கர்ண பரம்பரை கதையில் வர கதாபாத்திரம் தான் அவர். அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அது நடக்கலாம், சில டைம் வந்து நடக்கும்.
ஒரே ஷேர் வந்து டக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து நல்ல இதுக்கு போகலாம். எல்லா கம்பெனி ஷேரும் அப்படி போகும்னு சொல்ல முடியாது. எல்லா டைமும் அது நடக்கும். மேஜிக்ங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நடந்ததுக்கு பேர் மேஜிக். டெய்லி நடந்துச்சுன்னா அது ஒரு அன்றாட ரொட்டீன் அது. அது வந்து யாருக்கோ எப்போவோ நடந்ததை வந்து இந்நேர வரைக்கும் நினச்சிட்டு அது நடக்கும்னு நினச்சிட்டு நம்பிக்கிட்டே பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு அந்த நஷ்டங்கள் தான் வந்து அதிகமாகும். ஓகே, இந்த விஷயம்லாம் பேசும்போது எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸ் தான். ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இந்த அளவுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் நிறைய டார்க் ஷேட்ஸ் இருக்குது. இப்போ ட்ரேட் பண்ணுறவன் நார்மல் நம்மள மாதிரி இருப்பான், சாப்பிடுவான், போவான்னு பார்த்தா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுலாம் வித்தியாசமாக இருக்காங்க. நீ வந்து இதை பார்க்குற லைஃப்பில் நான் அப்படி கிடையாது, நான் எதை பார்த்தாலும் பிஸ்னஸ் இப்படியே தான் அவங்களுடைய எல்லாமே இருக்குது. இதுக்கு ஒரு முக்கிய ஊடகமாக சமூக ஊடகங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி நான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடர், இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய டீல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலமாக ப்ரொமோட் பண்ணிவிட்டு காசு கட்டின அப்புறம் அந்த ஐடியா இருக்க மாட்டேது. ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடின்றது கிரியேட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், டெலீட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும், பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எதுவும் ட்ரேஸ் பண்ண முடியாது. அண்ட் சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கே கம்மின்னு நினைக்கிறேன். சில லட்சக்கணக்கான கம்ப்ளைண்ட்டுகள் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மாதிரியான விஷயங்களில் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு நம்ம சொல்கிறத தாண்டி அதை எப்படி நம்ம கர்ப் பண்ணுறது, நிறுத்துறது, இல்லை ஏமாறாமல் இருக்கிறது? இல்லை இப்போது இனிஷியலாக அவங்கள அதை நோக்கி புஷ் பண்ணுறது வந்து பணம் தானே, பணத்தை இது பண்ணுறது தானே. ஸோ அதை வந்து உங்களோட பணம் வந்து நீங்கள் சேவ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் தான் முடியும். ஓகே, அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு கேம்பிள் மாதிரி தானே. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆமாம், அது வரைக்கும் அந்த புரிதல் இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்கள் உங்கள் பணத்தை வச்சு விளாட்றீங்க அப்படின்னா அது கேம்பிள் தான். இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சு நீங்கள் உள்ள ஷேர் மார்க்கெட்டில் வச்சவங்க கூட திடீர்னு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் டவுன் போகுது. ஸோ இந்த வாரத்தில் வந்து அந்த ரிட்டர்னை பார்க்கலான்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அதுவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் போது நீங்கள் உங்களுக்கு முழுசாக தெரியாத ஒரு விஷயத்தை நம்பி எப்படி உங்ககிட்ட இருந்து போய் பணத்தை வைக்கிறீங்க? ஃபாரெக்ஸ் மாதிரி ஃபாரெக்ஸும் கிடையாது, எந்த ட்ரேடுமே வந்து அப்படி பண்ண முடியாது. இப்போ இடையில வந்து கிரிப்டோ கரன்சி ஒரு பெரிய பூம் ஆச்சு, நான் கிரிப்டோ வாங்கி வச்சிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. காயின்ஸ், கிரிப்டோ காயின்ஸ் வாங்கி வைக்கிறோம், பிட்காயின்ல ஆரம்பிச்சு டாட்ஜ் அது இதுன்னு போயிட்டு நிறைய கிரிப்டோல நிறைய பல நாடுகள் வந்து டைரக்டா வந்து வாங்க போறாங்க, பூம் ஆக போகுது அப்படின்ட்டு பிட்காயின் மைனிங்லாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் அரசாங்கங்கள்லாம் அங்கீகரிச்சிட்டாங்க நிறைய பொருளி. எனக்கு தெரிஞ்சு எல்சல்வடார் மட்டும்தான் வந்து பிட்காயினை வந்து அதாவது பிட் கரன்சியை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ஏற்றுக்குச்சு. அவர் அந்த நாட்டு அதிபர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா பிட்காயினை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், அரசாங்கத்தில் இருக்கிற பணத்தை வந்து நாங்கள் பிட்காயினை மாற்ற போகிறோம். எல்சல்வடார் நாட்டினுடைய அரசாங்கம் வந்து அதை சொன்னிச்சு. நமக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா இப்போ ஒரு நாட்டோட ரிசர்வ் பேங்க் இருக்குது, ரிசர்வ் பேங்க்கில் வந்து ஒரு 2 லட்சம் கோடி பணம் இருக்குது, 2 லட்சம் கோடியை கொடுத்து நான் வந்து பிட்காயினை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு உள்நாட்டு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பிட்காயினை கொடுத்து நீங்கள் வாங்கணும்ல. இப்போ டாலரில் வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு, பிட்காயினை கொண்டே கொடுத்தா யார் வாங்குவா? அதான் நான் மட்டுமே அப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் எல்சல்வடார் நாடு வந்து அது எதுவும் யோசிக்கல, நாடு அதிபரும் யோசிக்கல, அப்படி ஒரு கலவரம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க அங்கீகரிச்சாங்க. அதுக்கப்புறம் எந்த நாடும் அங்கீகரிக்கல. தனிப்பட்ட தனியார் நிறுவனங்கள், சில நிறுவனங்கள் வந்து நாங்கள் பிட்காயினை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எலான் மஸ்க் கூட ஒரு டைம் சொல்லியிருந்தாரு. ஆமாம், எக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நாங்கள் இதில் பிட்காயின்ஸில் கூட வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு கூட அவர் அறிவிச்சிருந்தாரு. அவர் வாங்கலாம், அவர் எல்லாரும் அப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பிட்காயின் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ பூமாறுது ஒரு சகஜம்தான். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்பயுமே வந்து சமீபத்தில் ஒருத்தர் கூட பண்ணிட்டு ஒரு பெரிய அதிபர் மாதிரி என்னை வந்து வருத்தம் தெரிவிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், ஒரு 500 ரூபா போச்சுன்னா போச்சு, துணி கடைக்கு போகிறோம் போச்சுன்னா போச்சு, லட்சக்கணக்கில் காசு போயிடும், இல்லை நம்மளுடைய பல விஷயங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை இது இழக்கிற மாதிரியான ஒரு வேலை தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம். இல்லை இப்போ ரீசெண்டாக நிறைய பார்க்க முடியுது ஆப்ஸ். எப்படி அந்த தங்கச்சியன் வாங்கினேன் நான் இந்த ஆப்பில் போட்டேன், அட டக்குனு போயிடுமே, இந்த பழைய இந்த ஆட்டில் வரல, அட ராமன் நான் இந்த ஆப்பில் போட்டு டக்குன்னு டபுள் பண்ணி கொடுத்துருவேன், தங்கச்சியன் வாங்கிட்டல அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு எந்த விதமான ரெகுலேஷனுமே இல்லையா? ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு விஷயத்த காசு வாங்கிட்டு பண்ணுறதுன்றது தப்பாக இருந்தாலும் பண்ணிடுறாங்க சிலர். ஓகே, எல்லாரையும் சொல்ல, சிலர் தப்பாக இருந்தாலும் பண்ணிடுறாங்க. அவங்கள ரெகுலேட் பண்ண முடியல. அதுக்கு வந்து நம்ம இவரை தான் கேட்கணும், மார்க் ஜக்கர்பர்க் தான் கேட்கணும். ஆனால் கவர்மெண்ட்லேருந்து இந்த அப்ளிகேஷன்ஸு நூற்றுக்கணக்கான வெப்சைட்ஸு, நூற்றுக்கணக்கான ஏபிகேஸை டவுன்லோட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இதுக்கு எந்த விதமான ப்ராப்பர் ரெகுலேட்டரி பாடியும் இல்லையா? இல்லை, இப்போ இதுக்கு வந்து அந்த ஐடி சட்டங்கள் வந்து நிறையா வந்திருக்கு. ஓகே, நீங்கள் சொல்ல 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று, அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்குன்னு ஒரு தன் அறம்னு ஒன்று வேணும். அவரெல்லாம் இங்கே எங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க யூஸ் பண்ண யோசிக்கிற ஒரு விஷயத்த, இல்லைனா அவங்க ஃபேமிலி அதை யூஸ் பண்ணாங்கன்னா அது தவறில் முடியும்னு அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவ்வளவு பணத்துக்காக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருக்கும் முன்னாடியே வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
அதை வந்து அதோட சிறப்பம்சங்கள்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து சாதாரண மக்களை பாதிக்கும், ஒரு 1,00,000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா அதை மட்டுமே தங்களோட வாழ்க்கையோட ஆதாரமாக வச்சிருக்கிறவங்க அதை நம்பி அதை போட்டாங்கன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த புரிதலுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பாதி பேர் அப்படியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரியான ரீல்ஸுகளை வந்து அவங்க போஸ்ட் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது. ஓகே. ஆனால் சில பேர் இருக்காங்க, இல்லை நல்ல விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை சில பேர் வந்து நாங்கள் இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கோ இல்லை வந்து ஆன்லைன் சூதாட்டங்களுக்கோ வந்து எந்த விதமான இதையுமே கொலாபரேஷன் நாங்கள் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய. சில பேர் வந்து என்னன்னா அந்த சாப்பாடு தட்டை தூக்கி எறிகிறது, காருக்குள்ள இருந்துக்கிட்டு வெளில கொடுக்குறது, எலிட் மைண்ட் செட்ல இருந்துகிட்டு வந்து மற்ற எல்லாரையும் வந்து உங்களுக்கு தேவை வந்து என்னன்னா 10ஓட ஒரு 11 கஸ்டமர் அவர், நீங்க பணத்தை வாங்கி அதை பண்ணிட்டு போயிருவீங்க. உங்களால வந்து ஒரு குடும்பம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் வாய்ப்பு கிடையாது. இதுக்கு தனியாக சட்டம்லாம் இந்தியாவில் எதுவும் கிடையாது, இதை அவங்க தான் புரிஞ்சுக்கணும். ஓகே. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீ ஆல்ரெடி வந்து இந்த சைபர் கிரைம்ல இருக்கிற அந்த லட்சக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கும் நிறைய சட்டங்கள் இருக்கு. சரி, இது எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ண முடியுமா? ஒரு அப்ளிகேஷன் உருவாகிறதுக்கு இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ஏபிகேவும் அப்படி தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கானுங்க, டக்குன்னு ஓப்பன் பண்ணுறானுங்க. ஃபோன் பண்ணி இந்த கார்டு மேலே இருக்கிற 16 டிஜிட், அதே மாதிரி வந்து அவங்க புதுசாக இந்த ஏபிகே ரன் ஆகிட்டே இருக்கு. இந்த ஏபிகே வந்து பூம் பண்றதுக்கான இன்ஃப்ளூயன்ஸும் ஒரு சைடு முளைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நான் பயோல லிங்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அதை கிளிக் மட்டும் டவுன்லோட் போனஸா 5000 கொடுத்துருவாங்க. வாழ்க்கை எங்க போகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னா அது அப்படியே போயிடுது. இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த இதில் ஆரம்பிச்சு. எனக்கு என்ன அப்படின்னா பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணுறது கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா அந்த மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்து க்ரோ பண்ணவங்க இருப்பாங்க, ஒரு 3000-4000 ஃபாலோவர்ஸ்லேருந்து மில்லியன் வரைக்கும் போனவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு 8000-10,000 வரும்போது அவங்ககிட்ட வர்ற ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் யாருன்னா ரம்மி நண்பர்கள் தான். முன்னாடி வந்து இல்லை இப்போ ரம்மினா நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, பிரபல கிரிக்கெட் வீரர்கள்லாம் கூட ரம்மியில் ஆடுங்க, இல்லை இந்த மொபைல் பெட்டிங் கேமில் போடுங்க, இது தனித்திறமனை வளர்க்கக்கூடிய ஆப்லாம் விளம்பரப்பட்டு போகிறாங்க. அவங்கள தனியாக பேசுவோம். இப்போ இவங்கள பற்றி பேசுவோம், ஃபஸ்ட்டு வர்றது இந்த ரம்மி ஆப்ஸ் தான் வராங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகி ஒரு பெரிய பிராண்ட் என்ன தொகை கொடுக்குமோ அதை வந்து ரொம்ப மைன்யூட் ஸ்கேலில் நீங்கள் இருக்கும்போது அதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பெயிட் அது. இன்ஃப்ளூயன்சர் இந்த பெயிட்டை பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு கிடைக்க வேண்டிய 60,000 ரூபாய் இப்போயே கிடச்சிரும்னா டக்குன்னு எல்லாருக்குமே அதுக்கு ஆசை வருது. எப்படி அதுக்குள்ளே பணம் போடுறவங்களுக்கு அந்த ஆசை வருதோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு ஆசை காமிச்சு உண்மையிலேயே பெரிய தொகை நிறைய இப்போ தொகைகள் கூட மாறி இருக்கலாம். ஒரு 8000 ஃபாலோவர்ஸ் 7000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தங்களுக்கு நான் 35,000 ரூபா தரேன், இந்த ரம்மி நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னா அவர் காசு சம்பாதிக்கணும் என்ன இருந்திருக்கும். 30,000ன்றது பெரிய அமௌண்ட்டில், தனக்கு ஒரு 15,000 பேர் இருக்கும்போது வர அமௌண்ட் பாதியிலே வரும்போது அந்த பெயிட் அவர் எடுத்தாருன்னா அதை எடுக்காமல் இருக்கிற ஒரு சில பேரும் இருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக நம்ம தான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கிரிக்கெட் எனக்கு பிடிச்ச பிளேயர் சொல்கிறாருன்றதுக்காக போட்டுறக்கூடாது. இல்லை அதான் இப்போது எல்லாரும் அவங்களுக்கான அந்த தனிப்பட்ட அறத்தை வந்து யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்று பெட்டிங் வேற சூதாட்டம் வேற. பெட்டிங் இப்போ யூஎஸ் மாதிரியான யூகே மாதிரியான இடங்களில் வந்து சில போட்டிகளுக்கு வந்து பெட்டிங் அலோடு உண்டு. அதாவது உங்களோட நடவடிக்கைகள் வந்து அந்த போட்டியை பாதிக்காமல் இருக்கணும். அந்த போட்டியில் அவன் ஜெயிப்பானா அதுக்கு சில நாடுகளில் அனுமதி உண்டு. ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு அந்த பிளேயர் வந்து இந்த இதில் வந்து இப்படி நடந்துக்கணும்ட்டு அந்த பிளேயருக்கு பணம் கொடுக்கறது தான் வந்து கேம்பிள், சூதாட்டம். இது வந்து எல்லா நாட்டிலையும் தடை இருக்குது. பெட்டிங்க்கு சில இதில் வந்து அது உண்டு. யூஎஸில் வந்து பேஸ்பால் இதுக்கெல்லாம் வந்து சில மாகாணங்களில் வந்து அலோடு உண்டு. ஓகே, பெட் பண்ணிக்கலாம். ரம்மிக்கு எங்கேயுமே வந்து அலோட் கொடுக்கக்கூடாது. அதுதான் வந்து நம்ம பார்த்த செய்திகளின் அடிப்படையில் சொல்லுங்கள். ரம்மியில் நடிக்கிற நடிகர்களுடைய பாலிவுட்ல பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க, கிரிக்கெட்னா பெரிய கிரிக்கெட்டர்ஸ் வராங்க. அதான் அது என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 8000 ஃபாலோவர்ஸ்க்கே வந்து இவ்வளோ பணம் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அவங்க ப்ரொஃபைலுக்கு அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஜீரோ போடுறது நமக்கு ஒரு நிமிஷம். பல ஆண்டுகள் ரன் இருக்கிற ஒரு ஜுவல்லரி கம்பெனி கூப்பிடுற பாலிவுட் ஸ்டாரை இப்போதான் ஆரம்பிச்ச ஒரு ரம்மி அப்ளிகேஷன் கூப்பிடுறாங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இல்லை இதுக்கு பின்னாடி வந்து அந்த ரத்தத்தின் பழி யாரை போய் சேரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. டெய்லி எத்தனை நியூஸ் பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இழக்கிற தொகை வந்து இவங்க கிட்ட இவ்வளோ பணம் இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ ஆன்லைனில் ரம்மி விளாண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, வந்து தவறான முடிவு எடுத்து உயிரை விட்டுட்டாரு அப்படின்னு நமக்கு இது படும்போது ஷாக்கிங்காக இருக்குது அந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது. சாதாரண ஒரு இதில் பார்க்குறாங்க 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம். ஏன் என்ன அப்படின்னா அந்த எப்படியாவது அந்த இதுலேருந்து பணத்தை திருப்பி எடுத்துட மாட்டோமான்னு கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா இதுக்கெல்லாம் வந்து நீங்களும் ஒரு வகையில் காரணம் அப்படின்ட்டு இந்த சோகால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து சொல்லணும், சோஷியல் மீடியாவில் கேள்வி கேட்கணும்.
மத்ததுக்கெல்லாம் அவங்க கேள்வி கேட்குற மாதிரி பொங்குற நம்ம மாதிரி ஊர்ல ஒருத்தர் மாட்டினார். ஆனா விச்சுவல்ஸ் வாரியர்ஸ் புரியுது யாரை நம்ம சொல்றீங்க. ஊர்ல வந்து ஒருத்தர் மாட்டினாரு. அவர் அதுக்கப்புறம் ஹானஸ்டா வந்து சொல்லிட்டாரு. பெரிய இதுக்கப்புறம் நான் இந்த பழுவேட்டையரா? மாதிரி பெரிய பழுவேட்டையரா? இல்லைங்க, நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடிக்க மாட்டேன் அந்த ரம்மி ஆப்ஸ்லான்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஓகே, அட்லீஸ்ட் அவருக்கு அந்த லெவல்ல ஒரு ஹானஸ்டி இருக்குல்ல. இல்ல அதான் சொல்றேன். நீங்க தவற ஆமா இது வந்து நான் சரின்னு நினைக்கிறேன், இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு கரேஜ் வேணும். கண்டிப்பா. ஏன்னா Courage அது வந்த புதுசுல யாருக்குமே இதுல இவ்வளவு ஆபத்து இருக்குன்றது தெரியல. இவ்வளவு மேபி அப்போ அந்த இருந்த மைண்ட் செட்ல அவர் நடிச்சிருக்கலாம். ஏன் நிறைய ஆக்டர்ஸ் சினிமாவில் நடிச்சா ரெக்ரெட் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ அப்போ நடிச்சிருக்கலாம். ஆனால் ஜென்யூனா வந்து அவர் என்ன சொன்னார்னா, இனியும் நான் நடிக்கலன்னு சொன்னாரு. ஆனா பாலிவுட் நண்பர்கள் நிறைய நடிகர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க மட்டும் தானா? இவங்க மட்டும் கிடையாது. கிரிக்கெட்டை வச்சு ஒரு கனவு ஆப் ஒன்று இருக்கு. அந்த கனவு ஆப்ல போட்டு ஐயோன்னு கையை கடிச்சு பல பேர் கனவை வந்து காலி பண்ணிட்டே இருக்கு. அதனால அது கனவு அது என்னன்னா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் அதுல கம்மி. சின்ன கல்லு பெத்த லாபம்ங்கிற மாதிரி டெய்லி சின்ன சின்ன கல்லா போட்டே இருக்கிறாங்க அவங்க. அதுவும் ஒரு வகையில சுரண்டல் தான் வைங்களேன். ஆனா வந்து என்னன்னா கனவுகள் ஒருபோதும் வந்து கைவிட்டு போகாது அப்படின்னு நினைக்கிறவங்களோட கனவுகள் அது இந்த கனவுங்க. அது கொட்டச்சாமி எந்திரி அந்த மாதிரி அந்த கனவு அது. ஆனா அது ஒரு பெரிய மார்க்கெட். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ரன் ஆகிறத பத்தி பல கதைகள் இருக்கு. அது ஒரு பாட் ரன் பண்ணுது, யாருமே ஜெயிச்சுக்க முடியாது அப்படின்லாம் பல தியரியா வந்து கான்ஸ்பிரன்சி தியரி தான் நிறைய இருக்கு. இந்த மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது உள்ள ஒழுங்கா விளையாடாதவங்க எல்லாம் அப்படியே வெளியே வந்து அந்த கனவு ஆப் விளம்பரத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி அவ்வளோ பெரிய பெரிய பிளேயர்ஸ் வச்சு அவங்க ப்ரொமோட் பண்றாங்கன்னு தெரியல. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா அந்த ஆசைக்கு தான் காரணம். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். என்னன்னா கிரிக்கெட்டுங்கும் போது என்னன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச இல்லாட்டி இதுல நம்மளால சொல்ல முடியாதா, இவன் அடிப்பான்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் நம்மளோட ஈகோ டச் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற அதை வந்து சீண்டி பார்க்குறாங்க. மேபி அதுதான் வந்து அவங்களோட முதலீட்டு யுக்தியாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த தனியார் நிறுவனம் பண்ண ஸ்கேமில் ஆரம்பித்தோம். இப்போ ஒரு கனவு அப்ளிகேஷன் வரைக்கும் பேசியிருக்கோம். உள்ளே வந்து ஒரு இப்போ 4-5 விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஃபாரெக்ஸ், ஷேர் மார்க்கெட் இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து எண்டாக சொல்லணும்னா ஒன்று தான் சொல்ல முடியும். இந்த விக்டிம் பிளேமிங்னு யாரும் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இழந்துட்டோன்னா திரும்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால பொறுப்போட ஒரு விஷயத்தில் நீங்கள் 10 ரூபா அந்த நேற்று நடந்த சம்பவத்திலே வந்து ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்து அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு திருப்பி கிடச்சோன்னா அவங்க ரிலேஷனு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு பணத்தை அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோ சோகமாக சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு 16-17 லட்சம். நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வர்றேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பணத்தை கொடுத்தேன், என் கண்ணு முன்னாடியே வந்து அவங்க ட்ரேடிங்லாம் ஓப்பன் பண்ணாங்க, ஓப்பன் பண்ணி இதுதான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதை நம்பி தான் பணம் கொடுத்தேன். அதனால தான் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மணி ரிலேட்டடான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான தகவல்களை நீங்கள் சரியானு செக் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். உங்கள் கண்ணு முன்னாடி ஒன்று அது போகஸ் பண்ணுறவங்க ஏமாத்துறவங்க வந்து எந்த வகையிலையும் வந்து ஏமாற்ற தயாராக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸே இருக்குது. எப்படி பண்ணணுங்கிற கைடெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ இன்னொரு நிறுவனத்தை நம்பி போகிறது வந்து என்றைக்குமே வந்து அது சரியான நிறுவனமா அப்படின்னு அவங்க 1க்கு 100 டைம் வந்து செக் பண்ணணும். ஓகே, அவங்க ஆல்ரெடி வந்து இந்த ஃபீல்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை வருஷம் இருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணால் தான் வந்து இதை வந்து சரி பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஒரு 10 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அது நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறோமான்றதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த ரம்மி அதுக்கப்புறம் கனவு விளையாட்டு மாதிரியான விளையாட்டுகளில் போயிட்டு நேரத்தை செலவிடாதீங்க, பணத்தை செலவிடாதீங்க. இது வந்து தாழ்மையான வேண்டுகோள். மற்றபடி ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து நிபுணர்களை டைரெக்டாக நிபுணர்களை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேட்டு அந்த தெளிவை பெறுங்க. நிறையா படித்து கற்றுக்கங்க. ஆமாம், இது மாதிரி வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பேசுகிற நிகழ்ச்சியில் பேசுகிறோம் உங்களுக்காக. நீங்கள் நம்ம வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க. சேஃபாக இருங்க ஆன்லைனில். நன்றி.